இறைவனுக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள சதா காலங்களிலும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உறவினர்களே, எல்லோருக்கும் 2024 ஒரு சிறப்பான ஆண்டாக இருந்திருக்கலாம், ஒரு சோதனையான ஆண்டாக இருந்திருக்கலாம், ஒரு போராட்டமான ஆண்டாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம 2025 ஒரு உற்சாகத்தோட தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். அதற்கு எல்லோரும் ஆயத்தப்படணும், தயாராகணும். வருகின்ற 2025 எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது என்னங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுடைய வருமானத்தை பெருக்குங்க. உங்களுடைய முதலீடுகளையும் சேமிப்புகளையும் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துங்க. மனைவி மீது, மனைவியினுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துங்க. குழந்தைகளினுடைய படிப்பு, அவங்களுடைய வளர்ப்பு முறை போன்றவற்றின் மீது அக்கறை செலுத்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க. எதிர்கால இந்தியா அப்படிப்பட்டவங்களுடைய ஒரு கையில் இருக்குது. ஸோ பொருளாதாரம் பார்த்திங்க அப்படின்னா விலைவாசி உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. உறவுகளே, நன்றி.